Hi friends, டைப்ரைட்டிங் இங்கிலீஷ் ஹையரில் வந்துட்டு டெமி அஃபிஷியல் லெட்டர் பார்க்கலாம் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு அஃபிஷியல் பார்த்தோம், இப்போ வந்து டெமி அஃபிஷியல் பார்க்கலாம் ஓகேங்களா. டெமி அஃபிஷியல் சேம் மாதிரி தான் வரும் ஓகேவா. இதில் வந்து கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு தான். இங்கே பாருங்கள், இங்கே வந்து ஷார்ட் ஃபார்மில் கொடுத்தாங்க அப்படின்னா ஃபுல் ஃபார்மில் வந்து ரைட் பண்ணணும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி டபுள் லைன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த இது ஃபுல்லாகவே வந்துட்டு கேப்ஸில் டைப் பண்ணணும். இங்கே பாருங்கள், டபுள் ஸ்லாஷ் கொடுத்துட்டு இங்கே கேப்ஷன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா. அப்போ வந்து இந்த ஃபுல்லாகவே வந்துட்டு கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு வந்து கேப்ஸில் தான் டைப் பண்ணணும் சரியா. இதை வந்து ஒரு டோட்டல் கவுண்டிங் வந்து 24 வந்துட்டு 80 சப்ராக்ட் பண்ணணும். 24 80 சப்ராக்ட் பண்ணிட்டு இப்போ 10 - 4 6 இவனுக்கு 7 - 2 5 ஓகேங்களா. 12 டிவைட் பண்ணால் 2 8 28 வருதா. இந்த 28 தான் ஓகேவா. அந்த 28 டிகிரியில் வச்சுட்டு இதை வந்து டைப் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்துட்டு கோஆப்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட் ஓகேங்களா. இது வந்து கோஆப்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்டா. அப்போ வந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 இதோட கவுண்டிங் வந்து என்ன 23. இந்த 23 வந்துட்டு 80 தான் சப்ராக்ட் பண்ணணும். ஏன் அப்படின்னா இங்கே வந்துட்டு 10 டிகிரி மார்ஜின், இங்கே வந்து 70 டிகிரி ஓகேவா. 10 + 17 வந்துட்டு 80. அப்போ 80 - 23 ஓகேங்களா. 10 - 3 7 ரிமைனிங் 7 7 - 2 5 57 2 டிவைட் பண்ணால் 2 ரிமைனிங் 1 8 வருமா. 8.5 அப்படின்னா 29 ஓகேங்களா. அப்போ இதை வந்துட்டு 29 டிகிரியில் வச்சுட்டு டைப் பண்ணணும் ஓகேங்களா. டைப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து 2 லைன் ஸ்பேஸ், இங்கே 2 லைன் ஸ்பேஸ், இங்கே 2 லைன் ஸ்பேஸ் ஓகேவா. இது வந்து இங்கே இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்துட்டு அப்படியே வச்சு டைப் பண்ணணும் சரியா. அப்படியே நேம்ஸ் வந்து கேப்ஸில் டைப் பண்ணணும் ஓகேவா. இது வந்து 5 டிகிரி ஓகேவா. 5 டிகிரியில் வச்சுட்டு கேப்ஸில் டைப் பண்ணோம். அதுக்கு நேராகவே நெக்ஸ்ட் வந்து கர்சரை வந்துட்டு இழுக்கக்கூடாது ஓகேங்களா. ஸ்ட்ரெயிட்டாகவே வந்துட்டு 4th ஸ்ட்ரீட் சார்ஜ் அப்படி ஓகேவா. இது வந்துட்டு எஸ்டின்னா போடணும். ஃபுல் ஃபார்ம்னா கரெக்டாக போடுங்க. அப்படி தெரியலையா எஸ்டி டாட்னே வைங்க, தப்பு கிடையாது ஓகேங்களா. சார்ஜ் போட்டு கமா ஓகேவா. நெக்ஸ்ட் வந்துட்டு டெபுட்டி செக்ரட்டரி டு கவர்மெண்ட் வந்து ஃபுல் ஃபார்மாக டைப் பண்ணணும். இதுக்கு நேராக தான் இதையும் வந்து டைப் பண்ணணும். மெட்ராஸ் போட்டுட்டு மெட்ராஸ் டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு பின்கோட் நம்பர் டைப் பண்ணணும் ஓகேவா. இதுக்கு வந்துட்டு ஸ்பேஸ் 2 லைன் ஸ்பேஸ்லாம் விடக்கூடாது. இதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் கர்சரை இது பண்ணோம்னா இங்கே வந்துடும், இங்கே வந்து டைப் பண்ணணும் ஓகேவா. இங்கே தான் வந்துட்டு 2 லைன் ஸ்பேஸ். இந்த டேட் எங்கே வந்தாலுமே டேட் ஆஃப் த ஃபாலோயிங் அந்த மாதிரி ஒவ்வொரு லெட்டரில் வரும் இல்லையா, அப்படி வந்துச்சுனாவே இங்கே வந்து 2 லைன் ஸ்பேஸ் ஓகேவா. இது வந்து எப்படின்னா இது வந்து எப்படி டிகிரி கண்டுபிடிக்கணும். இதில் இருக்கிறதுல எது வந்து இந்த 1 2 3 ஏன்னா இதுவுமே வந்துட்டு சைடில் தானே பண்ணுறோம். இதில் எது ஹையஸ்ட்டு கவுண்டிங்னு பார்க்கணும். அந்த கவுண்டிங்கை பார்த்துட்டு அதை வந்து 70 மைனஸ் பண்ணோம். மைனஸ் பண்ணிவிட்டு அப்படியே வச்சு இதை வந்து அப்படியே வச்சுக்கணும். நெக்ஸ்ட் இதை வந்து 12 இதை கவுண்ட் பண்ணிட்டு வந்த ஆன்சர் வந்து 12 டிவைட் பண்ணிவிட்டு வர ஆன்சரை இங்கே வந்து ஆன்சரோட இங்கே வந்து ஆட் பண்ணிக்கணும் ஓகேங்களா. அப்படி தான் அதை வந்து பண்ணணும் ஓகேவா. இங்கே வந்து 2 லைன் ஸ்பேஸாக இங்கே வந்துட்டு இதை டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு இங்கே 2 லைன் ஸ்பேஸ். இதுக்கு ஸ்ட்ரைட்டாக தான் இதையும் டைப் பண்ணணும். நெக்ஸ்ட் இங்கே 2 லைன் ஸ்பேஸு டியர் திரு சரியா கோவேந்தன். இதை வந்துட்டு டெமி அஃபிஷியலில் வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக அப்ளை பண்ணிடணும். நேம் வந்து கீழே வந்து வரக்கூடாது. இங்கே 2 லைன் ஸ்பேஸு சப்பு ரெஃபரன்ஸ். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20 டிகிரிலேருந்து 60 டிகிரி இதுக்கு தான் வந்துட்டு இது வந்து பண்ணும். இங்கே 2 லைன் ஸ்பேஸாக இதுக்கும் வந்துட்டு 2 லைன் ஸ்பேஸ் ஓகேவா. நெக்ஸ்ட் இந்த ஹைஃபனுக்கு வந்துட்டு நோ அதே 2 லைன் ஸ்பேஸ் விடக்கூடாது. இது வந்து கவுண்ட் பண்ணணும். கவுண்ட் பண்ணால் 6. இந்த 6 வந்துட்டு 80 சப்ராக்ட் பண்ணணும். சப்ராக்ட் பண்ணால் 74. இதை வந்து 2 டிவைட் பண்ணணும். 37 வரும். 37 வச்சுட்டு 6 ஹைஃபன் ஓகேங்களா. 6 ஹைஃபன் தான் டைப் பண்ணணும். உங்களை குழப்பறதுக்காக சம்டைம்ஸ் வந்து 5 ஹைஃபன் வச்சுருப்பாங்க. அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு ஹைஃபன் வந்து எக்ஸ்ட்ரா தான் பண்ணிக்கணும் ஓகேங்களா. ஃபஸ்ட் எடுத்தோடனே பாருங்கள் ஸ்மால் ஐ கொடுத்துருக்காங்க. இது வந்து கேப்ஸ் ஓகேவா. இங்கே பாருங்கள் அப்பர் கேஸ் ஓகேவா. இந்த அட்டென்ஷன் கைண்ட் அட்டென்ஷன் ஐ எம் டு இன்வைட் யுவர் கைண்ட் அட்டென்ஷன் டு சரியா. இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க இந்த சிம்பிளுக்கு த ரெஃபரன்ஸ் சரியா. ரெஃபரன்ஸ் seated and the request you to let me know ஓகேவா. urgent when government can accept the proposals called for ஓகேவா. full stop 2 line space. நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த பேரை டைப் பண்ணோம் ஓகேவா.
இந்த சிம்பிள் எங்கே இருக்கோ அதுக்கு நேராக என்ன வேர்டு இருக்கோ அதான் டைப் பண்ணணும். இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இதை வந்துட்டு ஒமிட் பண்ணிடணும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இங்கே வந்துட்டு கேப்ஸ் சி இருக்கியா, இங்கே வந்து லோயர் சி. ஓகேங்களா? இதை வந்துட்டு ஃபுல்லாக கரெக்டாக இது பண்ணுங்க. கம்ப்ளைண்ட்ஸ் எபவுட், ஏபிடினா என்ன மீனிங்க, எபவுட் த ஒர்க்கிங் ஆஃப், எபவுட்னு டைப் பண்ணிட்டு ஃபுல் ஸ்டாப் வச்சிடக்கூடாது, தப்பு, 2 மார்க்ஸ் போயிடும். ஓகேவா? இப்போ வந்து இதில் ஈஸியாக வந்துட்டு நீங்கள் நல்லா மார்க் வாங்கிடலாம். அட் சேம் டைம் வந்துட்டு நீங்கள் மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப மார்க் டவுன் ஆகிடும். சரிங்களா? அதனால் வந்துட்டு அப்புறம் டிஸ்டிங்ஷன் வர்றது வந்து ஃபஸ்ட் கிளாஸாக மாறிடும். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இதுக்கு டைமிங் வந்து உங்களுக்கு இருக்கும். அதனால் கொஞ்சம் நீங்கள் வந்து கொஞ்சம் பொறுமையாக நிதானமாகவே பண்ணிடலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட் எடுத்தோடனே வந்துட்டு ஸ்பீட் தான் டைப் பண்ணுவீங்க. டைப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் தான் வந்துட்டு ஸ்டேட்மெண்ட் லெட்டர் வந்து பண்ணுவீங்க. ஓகேங்களா? அதனால் எந்த டென்ஷன் இல்லாமல் பண்ணலாம். ஒர்க்கிங் ஆஃப் சர்டைன் cooperatives and as the government accept to face lot of சரியா criticisms on the floor 06. ஓகேவா? இங்கே பாரு the சரியா legislature also it will be greatly, இங்கே பாருங்கள் இப்படி கொடுத்துட்டு ஏரோ மார்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள், appreciated you take, ஓகேவா, immediate step to, ஓகேங்களா, chalk out a detailed proposal to improve the working of the cooperatives. ஃபஸ்ட் எடுத்தோன்னே நீங்கள் என்ன பண்ணால் லைட்டாக ஒரு டைம் வந்துட்டு பார்த்துட்டு நீங்கள் தனியாக வந்து ஒரு பேப்பர் இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி பேப்பர் வந்து கொடுத்துருப்பாங்களே, ஒரு பேப்பர் கொடுத்துருப்பாங்களா, அந்த பேப்பரில் வந்துட்டு அந்த வேர்ட்ஸ்லாம் என்னென்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் இப்படி லைன் போட்டு இந்த இதை வந்து மென்ஷன் பண்ணி எழுதிக்கோங்க. இந்த லாம்டாக்கு த, அடுத்து வந்து இந்த லாம்டாக்கு டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து ரைட்டில் வந்துட்டு உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகேவா? இங்கே பாருங்கள், இங்கே ஸ்மால் இருக்கா, ஆனால் இங்கே வந்து அப்பர் கேஸ் பண்ண சொல்லியிருக்காங்க, அப்பர் ஸ்டேட் எஸ். ஓகேவா? இங்கே பாருங்கள், இந்த சிம்பிளுக்கு வந்து ஒமிட், இங்கே ஸ்ட்ரைக் அவுட் பண்ணியிருக்காங்களா, இதுக்கு வந்து ஒமிட். ஓகேவா? இங்கே பாருங்கள், இப்போ இந்த மாதிரி வந்துட்டு ஏரோ இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த இதுக்கு வந்து நோ ஸ்பேஸ். இங்கே என்ன மீனிங் அப்படின்னா நோ ஸ்பேஸ். ஓகேவா? பண்ணிட்டு வந்து ஃபுல் ஸ்டாப் பண்ணிட்டு முடிச்சிட்டோமா. இங்கே வந்து 2 லைன் ஸ்பேஸ். ஓகேவா? இங்கே வந்து யுவர் சின்சியர்லி, யுவர் ஃபெய்த்ஃபுல்லி, இதுக்கு கீழே நேமுக்கு மேலே வந்துட்டு 4 லைன் ஸ்பேஸ் விடணும். ஏன் அப்படின்னா அங்கே வந்துட்டு சைன் போடுவாங்க இல்லையா, அதாவது லெட்டர்லாம் நீங்கள் டைப் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா அது யாருன்னு சொல்லிட்டு நம்ம சைன் போடுவோம்ல. இப்போ ஒரு பத்திரம் என்ன முக்கியமான இதில் லெட்டர்லாம் நம்ம சைன் போடுவோம் இல்லையா, நம்ம நேம் இருந்துச்சுன்னா அதுக்காக தான் இங்கே வந்து 4 லைன் ஸ்பேஸ். ஓகேங்களா? யுவர் ஃபெய்த்ஃபுல்லி, யுவர் சின்சியர்லி அந்த இடத்துலலாம். ஓகேவா? இங்கே 2க்கு கீழே வந்துட்டு நோ ஸ்பேஸ். அப்படி தான் 2க்கு கீழே அப்படியே நெக்ஸ்ட் வந்துட்டு திரும்ப போட்டு டைப் பண்ணிடணும். ஸ்டேஷன் கோஆப்ரேட்டிவ், இங்கே வந்துட்டு கோஆப்ரேட்டிவ். ஓகேங்களா? இந்த ஐஏஎஸ்க்கு அப்படியே இது பண்ணிடணும். நெக்ஸ்ட் வந்து கோஆப்ரேட்டிவ், இதுக்கு வந்து ஃபுல் ஃபார்ம் வந்து டைப் பண்ணணும். சரியா? சொசைட்டிஸ் மெட்ராஸ் பின்கோடு, ஃபுல் ஸ்டாப், அவ்வளோதான். ஓகேங்களா? உங்களுக்கு வந்துட்டு இந்த லெட்டரில் டெமி அஃபிஷியலில் வந்துட்டு என்ன டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.